இது எல்சியு காலம் அப்படிங்கிறாரு என் பேரன். ஆரம்பிக்கலாங்களா? விஜய் சாரோட நான் வந்து பிகில் படத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப அரிய நண்பர் எனக்கு. நாங்கள் நிறையா பேசிக்கிட்டு இருப்போம். இதில் ஒரு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, 19/10/2023 லியோ படம் ரிலீஸ் மட்டும் இல்லைங்க, என் பிறந்தநாளாக அன்றைக்கி தான். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அன்றைக்கி அவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய பிறந்தநாள் பரிசு உங்கள் படம் தான் அப்படின்னு சொன்னேன். அது சரி, அப்படி படத்தை மற்றவங்க பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்கு முதல்ல நானே பார்க்கணும் இல்லையா? 4 மணிக்கு அலாரம் வச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு 9 மணி ஷோவுக்கு 7 மணிக்கே போய் தேட்டரில் உட்காந்து காலை டிஃபனாக 2 உளுந்த வடை சாப்பிட்டு, ஏன்னா மாத்திரை சாப்பிட பாருங்க, உளுந்த வடை சாப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்கேன். என்ன இந்த எல்சியுங்கிறாங்களே என்ன அப்படின்னு எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை நான் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. விக்ரம் படத்தில் கைதியோட ஃப்ரேம், அதில் வரக்கூடிய கேரக்டர் வருவாங்க, இந்த படத்தினுடைய தொடர்ச்சி மாதிரி காட்டுவாங்க. ரோலெக்ஸ் அவன் பேர் டில்லி. இந்த ஹாலிவுட் சினிமா சொல்லக்கூடிய டிசி, எம்சியு, இப்போ இங்கே பயன்படுத்தக்கூடிய எல்சியு, இதுக்கெல்லாம் முன்னாடி இதை பற்றி யாராவது யோசிச்சிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு சுஜாதா இதை பற்றி எழுதியிருக்காருங்க. சுஜாதா வந்து எல்சியுனோ எம்சினோ எழுதலை அவர். ஆனால் அவர் அறியாமல் ஒரு உத்தியை பயன்படுத்துகிறாரு. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாதியில் நின்று வச்சுட்டு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள்.